வாழ்க வளமுடன் சொல்கிறாங்களா. பீஷ்மர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், முன்னோர் செயல் பாவங்களை தொடருமான்னு கேட்டாங்க. தொடரும், எல்லாருக்கும் கிடையாது. இரண்யனுக்கு எப்படி அவன் பையனுக்கு பிரகலாதனுக்கு தொடரல தெரியுமா? அவன் முன் பிறவியில் நிறைய புண்ணிய கர்மா பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கருவில் நிற்க சொல்லவே நாரதர் என்னது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு காதில் ஓதிட்டு போகிறார்ல, அதுதான். ஏன்னா அவர் செய்த புண்ணிய கர்மா பாவத்தை எப்படி கழிக்க முடியும்? இந்திரம் இரண்யம் பண்ணுறது எல்லாம் பாவம். அது எப்படியும் குழந்தைக்கு தானே வரும்னு தெரிஞ்சு நாரதர் முன்னாடி கருவில் இருக்கும்போதே அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இதனுடைய பிறந்திருந்து அவங்க அப்பாவுக்கு எதிராகவே அவங்க பிரகலாதன் சொல்லுவோம் ஓம் நமோ நாராயணன். எவ்வளோதான் இது பண்ணாலும் அது பாவத்தை ஏற்றுக்கல பிரகலாதன். அதே போல் தான் நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்கன்னா யார்கிட்டையும் நான் இதை செஞ்சேன்னு சொல்லாதீங்க. செஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அதை பயன் அடையிறவங்க தெரிஞ்சால் போதும். அது மாதிரி நீங்கள் செய்தால் உங்கள் முன்னோருடைய பாவம் உங்களை சேராது. எப்படி ஒரு கோயிலுக்கு கொடுக்குறீங்க, காசு எவ்வளோ கொடுக்குறன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், கொடுத்து வாங்கணுங்க தெரிஞ்சால் போதும். அது தெரியாமல் நான் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் எவ்வளோ கொடுத்தேன், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இது நல்ல கர்மாவில் தர்ம கர்மாவில் சேராது. ஸோ ஆனால் உங்களோட இது தான் சேரும். அடுத்த பிறவி எடுக்கும்போது நீங்கள் அந்த தானம் பண்ணது திரும்பி உனக்கு சேரும். அப்போ கர்மா தொடருது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் காசு கொடுத்தாலும் இல்லை மற்றவங்களுக்கு என்ன உதவி எதில் வேணாலும் உதவி செய்யலாம். அன்னதானத்தில் பண்ணலாம். ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும் அதுவும் தானம் தான். ஒரு குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்க வைக்கிறீங்களா, அதுவும் தானம் தான். எதுவும் நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்தீங்கன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருப்பது தான் நல்ல கர்மாவை அடையும். அப்போ நீங்கள் எந்த பிறவி எடுத்தாலும் முன்னோருடைய சாபம் உங்களை சேராது. இனியாவது தெரிந்து கொள்ளுங்கள். பீஷ்மர் அதுதான் சொல்வார். நீ செய்து யாரோட தெரியும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது மாதிரி மற்றவங்களும் உங்களை கேட்டால் அப்படியே கொடுத்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். கேட்பாங்கள்ல சிலர் வேணும் ஜாயின் பண்ணுறவங்களில் குடும்பத்தில் யாராவது என்னவா அவ்வளோ பணம் இருந்தது என்ன பண்ணேன்னா நான் இதுக்கு கொடுத்தேன்னு சொன்னீங்களா, அதுக்கு பதில் ஏதோ செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அவங்க எவ்வளோதான் அதிகமாக உங்களை திட்டி கேட்டாலும் ஏதோ ஒரு செலவு பண்ணால் நீ அதை கேட்காதுன்னு சொல்லிவிடுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே முன்னோரோட சாபம் நம்மளால் எதிர்த்து போராட முடியும். எதுவும் தியானம் செய்தால் உணர்தல் வரும். புரிதல் வந்தவுடனே நீங்கள் இதை தொடர்ந்து செய்வீர்கள். வாழ்க வளமுடன். இத்துடன் ஒரு 20 நாள் கழித்து ஆரம்பம். வாழ்க வளமுடன்.